அதாவது 7:30 சனி காலகட்டத்தில முதல்ல ஆரம்பிக்கிறது விரய சனி. உங்க ராசியிலருந்து 12ஆம் வீட்ல சனி வரும்போது, அது விரய சனின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாரி தான். இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல குரு இருக்காரு. அவரு வந்து விரய குரு. ஐய்யய்யோ! விரய குருன்னா அவ்வளோதான் கையில இருக்க காசெல்லாம் காலி பண்ணிடுவாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு விதத்தில கொஞ்சம் விரயத்த குடுக்க தான் செய்வாரு. ஆனா சனிக்கும், குருவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து விரயத்த குடுக்கும். அது விரய சனி காலகட்டத்தில தாறுமாறா செலவு இருக்கும். ஆனா, அது நமக்கு தேவையான செலவா, அனாவசியமான செலவா, தேவையே இல்லாத செலவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அனாவசிய செலவு, தேவையே இல்லாத செலவு தான் இந்த விரய சனி காலகட்டத்தில அதிகம் பேர் அனுபவிப்பாங்க. ஆனா, அதுவே ஒரு சுப கிரகம் குரு இருக்கார். அவரு விரய குருவா மாறி விரயஸ்தானத்துல இருக்கும்போது என்னன்னா, செலவு குடுப்பாரு. அதே செலவு நல்ல செலவா இருக்கும். அவன் வாழ்க்கைக்கு தேவையான செலவா இருக்கும். அதுதான் வித்தியாசம். ஒரு சுப கிரகத்துக்கும், தீய கிரகத்துக்கும். இப்போ விரய குரு 12ஆம் வீட்ல வந்துட்டாரு. என்ன பண்ணுவார் அப்டின்னா, 12ஆம் வீட்டோட வேலைய முதல்ல செய்வார். 12ஆம் வீடு அப்டின்னாலே விரயம் மட்டும்னு கிடையாது.